பிக் பாஸ் சீசன் 8 அதாவது சௌந்தர்யா பிஆர் டீமும் ராணுவ பிஆர் டீமும் ஒரே பிஆர் டீம் தானா. அதாவது அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, விட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. முத்துவா இருக்கட்டும், நம்ம தீபாக்கா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ராணுவும் சௌந்தர்யாவும் யாருன்னே தெரியாது, வீட்டுக்குள்ளே வந்தால் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம பார்த்து நம்மளெல்லாம் முட்டா பயலா ஆக்கியிருக்காங்க. ஆல்ரெடி ராணுவும் சௌந்தர்யாவும் ஏற்கனவே ரெண்டு பேரும் தெரியுமா, ஜஸ்ட் ஃபோன் காலில் பேசிட்டு இருப்பாங்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் நான் இந்த மாதிரி உனைய நான் திட்டுறேன்டா, நீ என்னை திட்டு, இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு அவனை எப்போது நான் உனைய சொல்கிறேன், நீ இந்த மாதிரி என்னைய சொல்லு, அந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டாகவே பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே பிஆர் டீம் தான். அவனுக்கு பார்த்துப்பானுங்க, வெளியில் என்ன தான் நடந்தாலும் நம்ம உள்ள கழிவு ஊற்றினாலும் வெளியில் கழிவு ஊற்றினாலும் நம்ம டாஸ்க் பண்ணாலும் எது பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளை மக்கள் பார்த்துக்கிறதா கிடையாது, பிஆர் டீம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் இருக்காரு, செகண்ட் ராணுவ வராரு, சௌந்தர்யா வருது. எனக்கே டவுட்டாக இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், எல்லா ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பேசும்போது கேட்போம், நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ரிவ்யூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லாருமே நாங்கள் கால் பண்ணி பேசும்போது கேட்கும், ஆனால் அது எப்படின்னா அப்படின்னா அவன் தம்பி இல்லைடா இது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைடா அந்த பிஆர் டீம் தான்டா அப்படின்வாங்க. யாரை கேட்டாலும் சௌந்தர்யாலாம் எனக்கு பிடிக்காதுன்னு ராணுடைய அவன் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வெளியில் வருது. அப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க போகுது, அதை பற்றின அப்டேட் எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாமா டிவி எப்போதும் காப்பாற்றுவேன், அந்த மாதிரி சௌந்தர்யா அந்த பிஆர் விஷயம் எதுவும் பேசினேன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அது நெகட்டிவாக போயிருந்ததும் எடுத்துக்கிட்டானுங்க என்ன தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பல வீடியோக்களில் சொன்னது தான், இருந்தாலும் திரும்பி ஒரு தடவை பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. என்னென்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு டாஸ்க்லையுமே ஜெயிக்கிறதுக்கு விளையாட தெரியாது, எந்த ஒரு டாஸ்க்குமே விளையாட தெரியாது. இன்றைக்கி சமையல் கூட நீங்கள் பார்த்துருப்பேன், சமைக்க தெரியாது. வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே தெரியாது. கண்டென்ட் பண்ணுறேன்னு கிரிஞ்சு பண்ண வேண்டியது, ஒரு குரூப்பை சேர்ந்துக்கிட்டு கோவாக்கு எங்கே சுற்ற வேண்டியது, வீட்டுக்குள்ளே கேமை கெடுக்கிறது, எந்த ஒரு கிரைட்டீரியா எதுவுமே கிடையாது. எனக்கு லிட்ரலி எதுவுமே எனக்கு கிடையாது. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிஆரை வச்சுட்டு நான் ஜெயிப்பேன், யார் வேணால் பண்ணலாம்டா. கேவலம். இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வெளியில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க. யாராச்சும் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு டாஸ்க் சௌந்தர்யா ஜெயிச்சிருக்கா, பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஏதாச்சும் ஒரு வீக் வாங்கியிருக்கு, ஏதாச்சும் ஒரு கேப்டன்சியில் போட்டி போட்டிருக்கா, ஏதாச்சும் ஒரு டாஸ்கில் சௌந்தர்யா உசுரை கொடுத்து அடித்தாங்க. வேற லெவல் சௌந்தர்யா. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் புறணி பேச தெரியும், இன்னொருத்தவங்களை குறை சொல்ல தெரியும், இன்னொருத்தவங்களை மார்க் பண்ண இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். லிட்ரலி வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதை பர்சனலாக திட்டணும் எது பண்ணணும் எனக்கு எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது. அவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கு, வெளியில் பிஆரை வச்சு பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ராணுவே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ராணுவ ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மாவும் சிஸ்டரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க தங்கை சொல்கிறாங்க, இது அந்த ஃபோட்டோ வச்சு இது பண்ணதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பண்ணாங்க, இந்த மாதிரி அவர் பிஆர்லாம் நாங்கள் அவருக்கெல்லாம் வைக்கவே இல்லை, நாங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை அவரோட இன்ஸ்டா கூட நான் தான் ஹேண்டில் பண்ணேன், அவர் பிஆர்லாம் கிடையாது, மக்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தங்கை சொல்கிறாங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாத்தையும் கேட்க அப்படி என்ன அவர் விளையாடுறாரு, மக்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கை உடஞ்சனால அனுதாபம் வேணால் ஏற்பட்டு வேணால் ஓட்டுக்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே டாஸ்க்லேருந்து எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசுகிற விதங்கள்லாம் எல்லாம் ஒரு சுற்றி விட்டு சேதனனே வாரம் வச்சு செய்யன்னு செய்கிறாப்புல, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிஆர்னு ஒன்று கண்டுபிடிச்சி இவனுங்க பண்ணுறதுனா கேவலமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்தி சைட்லாம் இது ஒரு பிரபலியமான ஒன்று. இது நான் சொல்ல மக்களே, சத்யா அவங்களோட ஒய்ஃப் ரம்யா பேட்டியில் சொல்லியிருக்காங்க, இது பிஆர் டீம்லாம் வச்சு எல்லாருமே பண்ணுவாங்க, இங்கே இது புதுசு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா திறமை, இது கேம் ஆடி ஜெயிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவை. நீ எதுவுமே இல்லாமல் உள்ளே போய் படுத்து தூங்கு, சாப்பிட்டு உனக்கு சமைக்கலேருந்து டாஸ்க்லான்னு எதுவுமே பண்ண வேணாம், பிஆரை மட்டும் செட் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்க, நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கா ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவை ஓட்டணும், அதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரீஸ் டாஸ்க் இந்த வாரம் வரப்போகுது இல்லை, அதுக்கான முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா உனக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. லைவ் நடந்த எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டானுங்க. இந்த பிஆர் விஷயத்தெல்லாம் தீபக் கேட்டதாக இருக்கட்டும், எல்லாரும் பேசினது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிஆர் ஒரே பிஆர் தானா அப்படின்ற மாதிரி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே லிட்டரலி கட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அது இவனுக்கு அகைன்ஸ்டாக வரும்னு நினச்சானுங்களா என்ன நினச்சானு தெரியவில்லை, அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. காலையிலே யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே பிக் பாஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தோட நெகிழ்வாக பேசுகிறாங்க. அது சென்டிமெண்ட்டை போட்டு புளிகிறாங்க. நம்மளுக்கே சென்டிமெண்ட்டாக இருக்குது.
ஏடா இந்த வாரத்துக்காக ஒரு செட் பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு ப்ரோமோ மாதிரி செட் பண்ணானுங்க. அப்புறமேட்டு பிக் பாஸ் சொன்னார் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தர் சமைக்கணும், மக்கள்கிட்ட கேள்வி கேட்டதில் வந்து சௌந்தர்யா சமைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு தக்காளியை ஃபுல்லாக 12 பேருக்கு 12 தக்காளி கட் பண்ணுது, வெங்காயம் கட் பண்ணுது, புளி அள்ளி அப்படியே புளி. ஏமா பேசிக் கூட ஏமா தெரியாது உனக்கு? அவ்வளோ லிட்டில் பிரின்சஸா நீனு? ஒரு பிக் பாஸ் நம்ம போகிறோம், ரியாலிட்டி ஷோ போகிறோம், அவன் நான் சொல்கிறேன்ல இந்த பிக் பாஸ் போகணுன்ற ஒரு கனவுக்கு வந்து அப்படி இருக்கானுங்க. இப்போலாம் அதெல்லாம் ஈஸியாகிருச்சு மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த அந்த ஒரு இடத்துக்கே வந்து வேல்யூ இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளை வந்து உள்ளே விட்டுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு கிட்டே கேவலமாக தெரியுது. ஃபுட்டேஜே இல்லாமல் சௌந்தர்யா சமைக்கிறது, இது பண்ணுறது, புளி எள்ளி போடுறது, அதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை முத்துக்குமரன் வச்சு சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடிகளாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு நாமினேஷன் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. 7 பேர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி முன்னாடி வீடியோவிலே சொன்ன மாதிரி தான் 7 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. அன்ஷிதா, ஜெஃப்ரி, பவித்ரா, அதுக்கப்புறமேட்டு அருண் வந்து தப்பிச்சிட்டாரு, தீபக், முத்துக்குமரன் இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. நாமினேட் ஆனவங்களை ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். 7 நபர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அன்ஷிதா, ஜெஃப்ரி அண்டு பவித்ரா, அதுக்கப்புறமேட்டு ராணவ், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் 7 நபர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஜாக்லின் ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஜாக்லின் தான் இருக்காங்க. 2வது இடத்துல ராணுவ அவர்கள் இருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட வந்து அந்தளவுக்கு கணிசமான ஓட்டுகள்லாம் எனக்கு தெரிஞ்சு விழவே இல்லை. ஏன்னா ராணுவுக்கு ஏன் இவ்வளோ ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. 3வது இடத்துல மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு என்ன இவ்வளோ ஓட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. முத்து ஃபேன்ஸ் எல்லாம் போடுறதா சொல்கிறாங்க. முத்து ஃபேன்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த தப்பை. நீங்கள் ஓட்டு போடணும்னு வச்சிங்கன்னா பேசாமல் அமைதியாக இருங்க. ஓட்டு தேவையில்லாமல் போட்டு அதை வந்து வளர்த்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா முத்துக்குமரன் பண்ணுற பல தப்புகளாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறதே வந்து மஞ்சரி தான். மஞ்சரி இருக்க வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு டேஞ்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓட்டு வந்து இந்த வாரம் சேமித்து வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து 7 பேர்கள் நாமினேட் இருக்கேன். கடைசி இடத்துல வந்து இந்த தொத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி, அன்ஷிதாவும் தொத்திக்கிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இவங்க 2 பேருமே வெளியில் போயிடுவாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபைனல் நெருங்க போகுது மக்களை. இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கே ஒரு 77 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் போது 2 பேராக தூக்கினா தான் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 12 பேர்கிட்ட இருக்காங்க. அதனால் வந்து ஒரு 2 பேரை எடுத்தால் தான் இந்த வாரம் 2 பேர், அதுக்கு அடுத்த வாரம் 2 பேர், அதுக்கு அடுத்த வாரம் 2 பேர், 6 பேர் எடுத்தாலுமே இன்னொரு 5 பேர் இருக்க யாராச்சும் பொட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒருத்தர் மிட்வீக் எவிக்ஷன் பண்ணாங்கன்னா ஃபைனலுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரை கண்டிப்பாக சேர்ச்சி வந்து ஃபேமிலி ரவுண்டு வரும். ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சேர்ச்சி கேரளா போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெஃப்ரியுமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கணும், இவர் இப்போ ரவுடி வேலையெல்லாம் பார்க்குறான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸுகள், நிறைய கருத்துக்கள்லாம் வந்துச்சு. அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரியுமே வெளியில் போயிடுவார், டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் போயிட்டு. என்னை பார்த்தா இந்த வாரம் அருண் நாமினேஷனில் சிக்காமல் ஃபைனல் வரும்போது நம்ம நாமினேஷனில் இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கறது கிறுக்குத்தனமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறமேலே இந்த ஷாப்பிங் டாஸ்க்கெல்லாம் பாட்டு பாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஃபுட்டேஜை தேத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக இன்றைக்கி வந்து எபிசோட் பார்க்கும்போது அந்தளவு இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டாஸ்க் நடக்கும். அது வந்து 3rd சீசன்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த சீசன் வந்து காமெடியாக இருக்குமா இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்குமா, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் யார் வெளியில் போவா நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சௌந்தர்யாவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.